இப்போ நம்ம முருங்கைக்காய் முட்டை குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ ஒரு 5 பொருளை நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். அடுத்தது வந்து துருவின தேங்காய் 1/2 கப்புங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் செவந்து வரும் பாருங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் மேலே போய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன். இப்போ ஆயில் சூடாயிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் கடுகு, நறுக்கின வெங்காயம் 1 கப்புங்க, 10 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு பூண்டை வந்து தட்டி சேருங்க, அப்போதான் நல்லா இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 3 தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாங்களா? தக்காளி வந்து பச்சை வாசனை போட்டுங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு. தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நான் இன்னைக்கு 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. வேகிறதுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் ஆகுங்க. மீடியமான ஃப்ளேம்ல வெந்து வரட்டும். மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆகுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, முருங்காயும் வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் நிலக்கடலை பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். கழுவின தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன். தக்காளி நிறைய சேர்த்து இருக்கிறதுனால புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம 4 முட்டையை வேக வச்சு கீறி வச்சிருக்கிறேங்க. இது ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து உங்களுக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மீடியமான தீயில கொதிக்க வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுருந்தேன். நல்ல கமகமன வாசனையோட முருங்கைக்காய் முட்டை குழம்பு ரெடிங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா சுடு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க.